தேவியை அழைத்து வரணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். உடனே சிவன் வந்து ஒரு ஒளி வீசும் உடும்பு வடிவமாக மாறி கைலை மலையில் இருக்கிற தேவி பக்கத்தில் சென்றார். அந்த உடும்பை பார்த்த தேவி தன் தோழிகளோடு சேர்ந்து அந்த உடும்பை பிடிக்கிறதுக்காக சென்றார். அந்த மரகத நிற உடும்பு அவர்கள் கைகளில் அகப்படாமல் காடு மலையெல்லாம் தாண்டி சென்றது. ஒரு கட்டத்தில் தேவி அந்த உடும்பின் வாளை தீண்ட தேவியின் உடல் முழுவதும் பச்சை நிறமாக மாறிவிட்டது. இதற்கிடையில் தேவியின் தோழிகள் தேடி தேடி தாகத்தால் ரொம்ப தண்ணீரை தேடி கானகம் முழுவதும் அலைஞ்சாங்க. ஆனாலும் தண்ணியே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்க தேவி கிட்ட போய் தண்ணீர் வேண்டும் என்று வேண்டிக்கிட்டாங்க. உடனே தேவி வந்து அலக் நந்தனை கூப்பிட்டு இங்கே ஒரு வாவியை உருவாக்கும்படி பணித்தாள். அலக் நந்தனும் ஒரு குளத்தை வந்து உருவாக்கினாங்க. அப்போது தேவி அந்த குளத்தில் நீராட இறங்கியதும் அந்த நீர் முழுவதும் பச்சை நிறமாக மாறிவிட்டது. இதுவே தற்போது பச்சை குளம் என்று அழைக்கப்படும் மரகத சரோவரம் ஆகும்.